அதனால என்ன சண்டை போடியா வந்திருக்கா? சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டியாமே லலிதா, சாப்பாடு கொண்டு வந்தாலாமே, அதானே கூப்பிட வந்தேன். வாங்க வந்து சாப்பிடுவா வா. என்னால ஹோட்டல்லே சாப்பிட்டு வந்துட்டல, வேணாம் வேஸ்ட்டாக தானே போவோம். அதான் பொண்டாட்டிட்டு வேணான்னு தானே சொல்லி விட்டேனே, சாப்பிட்டுட்டேன் ஹோட்டல்லன்னு. எங்க வீடு இங்க இருக்கும்போது நீ ஹோட்டலில் போய் சாப்பிட்டா நல்லாவா இருக்கும்? எதுக்கு இப்படி பண்றா? நான் உன் வீட்டுக்கு வருவேன், நான் ஒன்று பேசுவேன், அவன் பொண்டாட்டியை பேசினா உனக்கு கோவம் வந்துடும், அப்புறம் நீ சண்டைக்கு வருவா. என்னத்துக்கு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம்? நான் என்னைக்குமே உன்னை கோவப்பட்டிருக்கேன்? இந்த தம்பி என்னைக்காச்சும் வந்துட்டு கோவப்பட்டிருக்கானா? இப்படி பேசுறியே கோவப்பட்டேன்ட்டு. நீ குடிச்சா ஒரு பேச்சு, குடிக்கலனா ஒரு பேச்சு. ஏம்மா இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராதப்பா. நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு எங்க அம்மையை திட்டுவீங்க நீங்க. அம்மையை திட்டினா நீ கம்முன்னு இருப்பா. என்னாலலாம் கம்முன்னு இருக்க முடியாது கற்றுக்க. எனக்கு கோவம் வந்துடும், நான் கேட்பேன். அது தேவையில்லாத பிரச்சனை தானே வருது நமக்குள்ள. அது எதுக்கு? ஏன்னா அவ மாமியாரா அவ திட்டிட்டு போறா, நீ கம்முனிரா. உனக்கு அம்மன்னா அவளுக்கு மாமியாரு. அவிய திட்டுறதுன்னா நம்ம கண்டுக்க கூடாது. அவியலுக்கும் உரிமை இருக்குல்ல. உன்னை சொல்லி குற்றம் இல்லைல்ல, அவளை சொல்லியும் தப்பு இல்லை. நீ நடந்துக்கிற முறை, நீ நடந்துக்கிறதுனால தானே அவன் நம்ம அம்மையை திட்டிட்டு கிடக்கா. நீ ஒழுங்கா இருந்தீங்கன்னா அவன் ஏன் திட்டுறா? உன்னை சொல்லணும், அவளை சொல்லக்கூடாது. சரி அதெல்லாம் அப்புறம் சொல்லிப்போம். வா சாப்பிட்டுட்டு போலாம் வா, கிளம்பு. என்னது வயிறாது என்னது? அதான் சொல்றேன்ல சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்ட்டு. நான் வேணாம் எனக்கு இப்போ சாப்பாடு. அப்புறம் நான் வேணா நாளைக்கு வேணா சாப்பிட்றேன். நீ வரக்கூடாதுன்னு முடிவோடு இருக்கா. என் பொண்டாட்டி எப்பயே சொன்னா வரமாட்டேன். சரி விடு, நான் வரேன். ஜி நீங்கள் வீட்டுக்கு போங்கோ, நான் வந்துட்டுருக்கோம். எங்க இருந்து என்ன பண்ண போற? வா போலாம். இல்லை இல்லை இப்போ வந்துடும், கொஞ்சம் நின்றுட்டு வருது, நீங்கள் போங்கோ. சரி பார்த்து வா. என்னம்மா நிம்மளே பார்த்துட்டு தான் நான் நிற்கிறான் உங்ககிட்ட பேச. ஓ, நீ கையிலோட தம்பி பொண்டாட்டி தானே? சொல்லுமா, நல்லா இருக்கியா? எங்கே இந்த வீட்டில் வந்து மாட்டிக்கிட்டு சோறு கூட போட மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டம். என்னம்மா சொல்கிறேன், சோறு தர மாட்டேங்கிறாங்களா? ஆமாம், எனக்கு உடம்பு சரியில்லை, ஒரு காஃபி கூட தரையில்லை. அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து என்னை சிரிக்குதுங்கோ. அச்சச்சோ, அடக்கடவுளே, இப்படி இல்லாமல் இருப்பாங்க? அதையும் கேட்குது. காஃபி தரலையான்னு கேட்டால் நக்கலா பதில் சொல்லுது. அவங்க பொண்ணு கூட சேர்ந்துட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துது. ஏ அக்கா, இங்க வாங்கோ வாங்கோ. என்ன இவன் நம்மள கூப்பிடுறா? உங்களுக்கு விஷயம் தெரியுமா? எங்க வீட்டில என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. உங்க மாமியார் வாய் கொஞ்சம் ஜாஸ்தி தான், அதுவும் உங்க நாத்தனார் எப்பப்பா. உங்க மூத்தார் பொண்டாட்டியும் அப்படிதான், உங்க வீட்டுல எல்லாருமே அப்படிதாம்மா. தெரியாம வந்து மாட்டிக்கிச்சு, கொடுமை தாங்க முடியல, டார்ச்சர் பண்ணுது நிம்பளே. ஏ பையா வாங்கோ வாங்கோ.